நியாயாதிபதிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். பரிசுத்த பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்குறோம். ஆண்டவர் இன்றைக்கான மன்னாபை எங்களுக்கு தரும்படியாக கேட்கிறோம். உமக்கே துதி கன மகிமை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாலில சொல்லுமா ஹல்லேலூயா. நாம் இந்த வருஷம் பெருக்கத்திற்கான வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அட்லீஸ்ட் ரெஃபரன்ஸ் யாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 54:2-3. சரியா? எல்லாரும் மறக்கக்கூடாது. இந்த வசனத்தை எழுதி வச்சிருங்க, உங்கள் வீட்டுக்களை எழுதி போடுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்க தான் உங்களுக்கு நமக்கு பெருக்கம் உண்டாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் நிச்சயமாக நமக்கு தரப்போகிறார். சத்தமாக ராமேன்னு சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நம்முடைய சபை இந்த வருஷம் முடியறதுக்கு முன்பதாக 2 மடங்காக பெருக போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பெருக்கத்தின் வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஐம் ஜஸ்ட் கமிங் பேக் டு த டெக்ஸ்ட். இன்னைக்கு இந்த கிதியோனோட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எப்படியாக அவனை பெருக்கத்திற்கென்று தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும்னா, இந்த நியாயாதிபதி புத்தகத்தை நமக்கு 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம்னா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ரொம்ப கிளியராக சொல்லியிருக்குது. கர்த்தர் ஆண்டவர் நமக்கு இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசமானது இந்த இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்தை குறித்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? நலமும் விசாலமான தேசம், பாலும். சொல்லுங்களேன், என்ன தெரியாத மாதிரி சொல்றீங்க. பாலும் தேனும், நலமும் விசாலமும், கட்டாத வீடும். சொல்லுங்க, கட்டாத வீடும் நடாத திராட்சை தோட்டமும். ஆமா, அப்படிதான் ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பாலும் தேனும், நலமும் விசாலமும், கட்டாத வீடும் நடாத திராட்சை தோட்டமும். ஆமா, அப்படிதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணாரு. அதே போல கொடுத்தாரு. கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, அங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். நீ உன் தேவரை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவனை தவிர கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடாது. நீ அங்கே போறியே, அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற மனுஷர்கள், அந்த கானானியர்கள், அவர்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குறவங்க, எல்லாத்தையும் சாமியாங்கி கும்பிடுறவங்க. அவங்கள பார்த்து நீ அட்ராக்ட் ஆயிடாத, அவங்கள பார்த்து கவர்ச்சி ஆயிடாத. அவங்க செய்கிற பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சம்பிரதாயங்கள் உன்னுடைய சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, லேவியராம புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படியெல்லாம் இருக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஆவிக்கிற நிலைமை எப்படி இருக்கணும், எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளணும், எப்படி பரிசுத்தப்படுத்திக்கணும் சொல்லிட்டு ரொம்ப அழகாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஆண்டவர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து திரும்ப கொண்டு போய் அவங்கள கானான் தேசத்தில் விட்ட உடனே, கானான் தேசத்தில் யாரையும் பாரபட்சம் பார்க்கல, யாருக்கும் பரிதாபப்படாத, எல்லாரையும் போட்டு தள்ளு. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஒருத்தனையும் மீதியாக வைக்காத, எல்லாரையும் போட்டு தள்ள. அப்படி ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவருக்கே எனக்கு மனசாட்சியே இல்லைப்பா. அவர் ரொம்ப ஆண்டவர் இப்போ கல் மனசுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னால் அவர் வார்த்தையை கேட்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம், அதுக்கு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் பேரை விட்டு வச்சதுனால அவங்களால பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படித்தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒரு சிலர் விட்டு வச்சாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? இடரல் ஆயிட்டாங்க. அப்படி தான் இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்படின்னு என்ன பண்ணாங்க? விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினாங்க. விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி அந்த கானானியர்கள் எப்படி தங்களுடைய தேவர்களை ஆராதிச்சாங்களோ, பலிபீடத்தை கட்டினாங்களோ, அதே போல அவர்கள் அந்த
கல்லையும் மனையும் சிலையையும் சிலை வணக்கத்தையும் செய்து அந்த கானானியர்களைப் போல அவர்களுடைய சம்பிரதாயங்களை பின்பற்றினார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தராகிய தேவனானவர் அவர்களை தண்டிக்கும் ரீதியில அவர்கள் ஒரு என்ன சொல்றது லைஃப்ல ஒரு லெசனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே மீதியானியர்களின் கையில ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். எப்படி? டெம்பரவரியா, பெர்மனண்டா இல்ல, டெம்பரவரியா. அப்பயாவது ஒரு என்ன சொல்றது ஒரு லெசனை ஒரு பாடத்தை படிச்சுக்கிறாங்க. தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பட்டு படிக்கிறது தான். சொல்லுங்களேன், பட்டு படிக்கிறது தான் பாடம். அப்படி பட்டு படிச்சு தான் இவங்க 7 வருஷம் நொங்கிட்டு ஆங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, இவங்களுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு விரோதம் பாவம் என்பது கர்த்தர் மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியான கைகளை ஒப்பு கொடுத்து போட்டு அடின்னு மிதிக்கும் பொழுது அப்ப ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, அவருடைய தீர்க்கதரிசி பேர் என்னன்னு கூட போறல, ஆனா அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவரிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும் செய்து எகிப்தியர் கையிலிருந்து உங்களை ஒடுக்கின யாவர் கையிலிருந்து உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவருடைய தேசத்தில் எமோரிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்றார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து பேசுறார். யார்கிட்ட? இந்த கிதியோன் என்ற ஒரு மனுஷன். இந்த கிதியோனை குறித்து சொல்ல போனோன்னா, அவன் மனாசே என்ற கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவங்க அப்பா பேர் ரொம்ப பெரிய பேர். ஆனால் இவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள். இவன் செஞ்சிட்டு இருந்த வேலை என்ன தெரியுமா செஞ்சிட்டான்? அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவன்கிட்ட பேசும் பொழுது, அவன் ஒரு கர்வாலி மரத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். ஆலைக்கு சமீபமாய்னா என்ன சொல்றது, ஒலிவ ஆலை. அந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கிற எண்ணெய் செக்கு பக்கத்தில் போய் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் வந்துட்டு விளைஞ்ச பயிரை, அந்த கோதுமையோ பார்லியோ அதை என்ன பண்ணான், அதை போரடிச்சிட்டு இருந்தான். யூஸ்வலாக எங்கே போரடிப்பான்? நம்ம ஊர்லலாம் நெல்லெல்லாம் விளைஞ்சிச்சுன்னா நல்லா காற்றடிக்கும் போது, நல்லா வெயில் காயும் போது சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடி என்ன சொல்லுவோம், அதை வந்துட்டு போர் அடித்து அந்த நெல்லெல்லாம் பிரித்து எடுப்பாங்க. அப்போ ஊரே சந்தோஷப்படும். பார்ப்பா அவங்களுக்கு எத்தனை குவிண்டால் கிடச்சிது, எத்தனை ஏக்கர் போகம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ சந்தோஷமான ஒரு நிகழ்வை இவர் என்ன பண்ணுறாரு, யாருக்குமே தெரியாமல் ஒரு ஒலிவ எண்ணெய் செக்குக்கு பக்கத்தில் ரகசியமாக என்ன சொல்கிறாரு, யாரும் வந்து பாத்திர போகிறாங்க, யாரும் வந்து பார்த்தா எல்லாத்தையும் கோதுமையை பார்லியை அள்ளிட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போரடிச்சிட்டு ஓடி போய் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட மனுஷனை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதர் பேசுகிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை குறித்து இப்படி தான் பார்க்குறார், பராக்கிரமசாலியாக தான் பார்க்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையானது, யாரெல்லாம் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு பயந்து போயிருக்கிறீங்களோ, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு விரோதமாக மீதியானவர்களுக்கு பயந்து எல்லாரும் போய் எங்கே தங்கினாங்க தெரியுமா? இன் பிட்வீன் த கிளெஃப்ட்ஸ், கண்மலையினுடைய பாறைகளுக்கு நடுவில், கொகையில், முட்புதர்களுக்குள்ளாக போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது ஏற்கனவே சொன்னது போல கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் சுதந்திரமா கொடுத்தாரு. ஆண்டவர் விரோதமா பாவம் செய்யும் பொழுது தங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டதை
இழந்து போய் உயிருக்கு பயந்து ரெண்டு பாறைகளுக்கு நடுவில், cliff of the mountains, into the caves and bushes. That is where the people of Israel were hiding themselves. The people of Manasseh were called to be a people with boldness. யார் உன்னோட சேருவேன் சொல்லிட்டு யோசுவாங்க, நாங்கள் வரோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்பானினவங்க, அப்பேற்பட்டவங்க இப்போ என்ன பண்ண, பயந்து நடுங்கி போய் அந்த கண்மலையில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இவனோட சொந்தக்காரங்களே வந்து இவனே என்ன பண்ணுறான், ரகசியமாக தான் போர் அடிச்சுட்டு இருக்கான். ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். They call on the name of the Lord. They call unto the Lord for help. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போய் இன்னைக்கு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு முறை கூட ஆண்டவரை நோக்கி வரணும். நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்ட நிலைகளில் இருக்க முடியாமல் குகைகள்லையும் கண்மலை இடுக்குகள்லையும் புதர்கள்லையும் ஒளிஞ்சிட்டு, நாக்டர்னல் அனிமல்ஸ் மாதிரி ராத்திரியில் நடமாடுற மிருகங்கள்னே ஒரு சிலது இருக்குது, நடமாடுற மிருகங்கள் இருக்குது. அது பகலில் பார்த்தா வரவே வராது, ஏன்னா யார் கண்லேயும் படாது, ராத்திரியில் தான் போகும். அந்த மாதிரி தான் இந்த மனாசே மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராத்திரியான தான் நடக்க ஆரம்பித்தாங்க, ஏன்னா பகலில் வந்து மீதியான பார்த்தா கொன்னே விடுவானுவ. அப்படி பயந்து போயிருந்தவங்கள, ஏன் அவங்க சுதந்திரமாக இருக்க வேண்டிய இடத்துல இவங்க ஆள வேண்டியவர்கள், ஆள பிறந்தவங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஒடுக்குகிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது அதே கர்த்தர் அவர்கள் நடுவுகளை அவர் உற்சாகப்படுத்தும்படியாக தீர்க்க தரிசன வார்த்தையை முதல்ல அனுப்பினார். அவர்களை உணர வச்சாரு. உணர வச்ச பிறகு ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இவனுக்கு வந்து இந்த ஆள் நம்மால் தான் சரியான ஆள். என்ன தெரியுமா? அட போய அவனு சொல்கிறேன், நாமளே என்ன சொல்கிறது, கர்த்தர் எங்களோட இருந்தேன் எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிற ஒரு மனுஷன். கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த இழப்பு, கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த நஷ்டம், ஏன் எங்களுக்கு இந்த வேதனை. எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார். கடல் செங்கடல்லாம் பழந்துச்சு, யோர்தானெல்லாம் ரெண்டாக பழந்துச்சு, வனாந்திரத்துலேருந்து மண்ணாலாம் வந்துச்சு, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம், இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் நான் பார்க்கல. இதெல்லாம் ஒரு கதை இல்லை, நிஜம்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு என்ன சொல்ல விசுவாசம் இல்லை. அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன். I have a future for you. I have a better plan and purpose for you அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அவங்ககிட்டே சொல்கிறாரு. ஆண்டவர் கொஞ்சம் நேரத்தை எடுத்து, சரி நீ புலம்புறதெல்லாம் புலம்பிக்கோ, ஆனால் நான் உன்னை குறித்து வச்சுருக்க திட்டத்தை நான் மாற்ற போகிறதே கிடையாது. ஆமென். ஆண்டவர் மேலேயே அப்செட் ஆகிறவங்க நிறையா பேர் உண்டு. ஆண்டவர் மேலேயே இது தேவ சித்தம்னா அது எப்படி தேவ சித்தமாகும், நானே கேள்வி கேட்டது உண்டு. சரியா? அதனால நான் விதிவிலக்கு கிடையாது. சரியா? இது எப்படி தேவ சித்தமாகும், ஏன் இப்படி இதெல்லாம் நமக்கு நடக்குது, எப்படி நம்ம how can we accept this as the plan and the purpose of God in our life? அது நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத பிரச்சனைகளுக்குள்ளாக வேதனைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். சரி சரி நீ பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா, இப்போ நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். திரும்பவும் சொல்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக அலையிலே சொல்லுவோமா? அப்படித்தான் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் சொல்லுவேன், நான் யாருப்பா, யாருக்குமே தெரியாது, எங்கள் அப்பா இருக்கிறதுலையே கடைக்குட்டி, அதில் கடைக்குட்டி நான், என் பேரை கூட யாருக்குமே தெரியாது. அந்த எங்கள் அப்பா பேரை சொன்னாவோ அது ஒரு யோனாஸு அப்படின்னா தான் எனக்கு தெரியுமே ஒழிய என்னை தெரியவே தெரியாது. அப்படின்ட்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒருத்தர் அப்படி தான் நிறைய பேர், நீங்கள்லாம் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை துபாயிலிருந்து துபாயில் இருக்கீங்கன்னு சொல்லி துபாயில்காரரோட பிள்ளைங்க
துபாய்க்காரரு அப்படிதான் உங்களை பற்றி உங்கள் பேரே அப்படி தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஊரில் போய் கேட்டாங்கன்னா அபுதாபிக்காரங்க, அதோ எங்கேயோ என்ன சொல்கிறது, அரபு நாட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அரபு நாட்டு வீட்டுக்காரர் அப்படி தான் சொல்லுவாங்க உங்களை பார்த்து. உங்கள் பேரையே சொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட உங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலேயே நீங்க சின்ன பிள்ளையா இருப்பீங்க, கடைக்குட்டியா இருப்பீங்க. இவன் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் உங்களை சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன். உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் எல்லா மக்களும் அப்படின்னு வாயடைகிற மாதிரி பெரிய காரியத்தை செய்ய போறேன், மகத்துவமான காரியத்தை செய்ய போறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச 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 கிதியோனுடைய விசுவாசம் பெருகுது. விசுவாசம் பெருகுது. முதல்ல பார்த்தா யாரோ விசிட்டர் வந்திருக்காரு, பெரிய ஆள் வந்திருக்காரு, ஒருத்தர் பெரிய ஆள், ஒரு அங்கிள் வந்திருக்காரு, ஒரு ஆண்டி வந்திருக்காங்க, ஒரு பெரிய அண்ணன் வந்திருக்காரு நம்ம ஊரில். அவர் சும்மா டைம் பாஸ்க்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு கிரியானே பராக்கிரமசாலி என்னன்னா, ஆமாம் சார், எங்க சார் அப்படிலாம் பேசுறது அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா கர்த்தரானவர் பேசுறார். அப்பா தீர்க்க தரிசன வார்த்தைகள் உணர்ந்தோடனே, ஆண்டவரே நீங்க தான் என் கூட பேசுறீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உங்களுக்காக என்ன பண்றேன், ஒரு சாப்பாடு ஆயந்தம் பண்றேன். போய் டக்குன்னு போய் ஒரு ஆட்டை வெட்டினா சமைச்சாரு, ரொட்டியெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாரு, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பாடுலாம் எல்லாம் அங்கே எல்லாத்தையும் வைக்காதெல்லாம் அங்கே வை அப்படின்னாரு. வச்சு குழம்பு ஊற்றுனா ஊற்று, எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றுனோடனே டக்குன்னு தொட்டன்னு அக்கினி பாறையிலேருந்து எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. அதுக்கப்புறம் இவரையும் காணோம், யார, இந்த விசிட்டரையும் காணோம். அந்த நாளில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, தேவ தூதரை ஒருத்தன் பார்த்தானா அவன் செத்தான்னு அர்த்தம். தேவ தூதனை ஒருத்தன் பார்த்தானா அவனுக்கு சாவு வந்துருச்சு. சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிற நமக்கு சாவு மணி. யம தர்ம ராஜா ஒரு வந்தாரு, கனவுல வந்தாருன்னா எப்போ சாவு வந்துருன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு பயம். தேவ தூதனை ஒருத்தன் பார்த்தானா அவனுக்கு சாவு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஐயோ, நான் தேவ தூதரை என் கண்ணால கண்டே சொல்லிட்டு கீழே விழுந்துட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ சாவதே இல்லை, நீ சாக மாட்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஆண்டவர் பயந்து போன கிதியோனுக்கு கொடுத்து, இப்ப கமான் கிடியன், உனக்கு வச்சிருக்கிற திட்டம் பெருசு, கிளம்பு 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 கிளம்புன்னு பயந்து போயிருந்த கிதியோன் ஏஞ்சி நின்று ஆண்டவருக்கு முன்னதாக ஜனங்களை தன்னுடைய வேலைக்காக அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். 6வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியேன் மேல் இறங்கினான். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின்படி செய்து ஆசோர், செபுலோன், நாப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது, ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இறங்கும் பொழுது ordinary person become a super powerful, super boldness அவங்களுக்குள்ளாக உண்டாகிறது. கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யறதுக்கான ஒரு சக்தி, ஒரு திறன், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வைராக்கியம், ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளாக உண்டாகிறது. அப்படிதான் இங்க கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் கிதியோன் மேல இறங்கினார். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுன்றதுக்கு கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமும் ஒரு எடுத்துக்காட்டு. ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம சர்ச்சில் அடிக்கடி பேசிட்டே இருப்போம், அதை நம்ம பழக்கப்படுத்திட்டே இருப்போம். அது குறித்து நீங்க பயந்து போயிடாதீங்க, இது என்ன ஆவியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க, சரியா? பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ராமேன்னு சொல்லுவோமா? நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அட்ஸ் அ மஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா.
அது வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள இந்த கிடைச்ச நல்லது தான் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை என்ன ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தணும். அப்பேற்பட்ட வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க எப்போ ஆத்தும தாகம் உடையவர்களா நீங்க மாறுகிறீங்களோ, ஹல்லேலூயா, அப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆத்தும தாகம் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்து என்ன யூஸ்? உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி என்ன யூஸ்? அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பிசினஸ் பண்ண போறீங்களா? இல்லை இல்லை. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க மாறணும்னா ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கும் போது அதை பயன்படுத்தணும். பயன்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார். இல்லைன்னா அது வேஸ்ட். ஆகையினால ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் உங்களுக்கு ஆத்தும பாரம் வரும். ஆத்தும பாரம் வரும்போது நீங்க அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அற்புதங்கள் அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்குள்ளும் அது கடந்து செல்லும். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே என்னை அபிஷேகத்தில் நிரப்போம் அப்படி சொல்கிறாங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்பராச்சா. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நான் மாறுவதுக்கு எல்லாரும் 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 வாஞ்சிக்கிற எல்லாரும் கொஞ்ச நேரம் நான் இப்போ நடுவில் நிறுத்த போகிறேன். அப்படி தான் சரியா? நடுவில் நிறுத்த போகிறேன். வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஒரு சில நேரத்தில் கன்க்ளூட் பண்ண முடியும், இதுமாதிரிலாம் ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்க. அதனால இப்போயே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை அபிஷேகத்தில் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனுக்குள்ள நிரம்பும் பொழுது, கதியோனுக்குள்ள இறங்கும் பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே அநேக மக்களுக்கு, அவனுடைய மக்களை மாத்திரம் பக்கத்து ஆண்டவருடைய கர்த்தரக்காரங்களையும் அழைச்சி ஆண்டவருடைய வேலை செய்ய வாங்க அழைக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை அவனுக்கு கொடுத்தீங்களே, அதே போல ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களை அபிஷேகிப்பீராக, வல்லமையில நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அக்கினிமயமான நாவுகள் அல்ல, அந்நிய பாஷையினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் நிரப்பப்படும் போது அநேகருக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்க, அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாக மாற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார்? சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிதான் கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தினாரு. ஆண்டவர் அவனை கொன்று God had to be restored in relay. Gideon first of all அவனுடைய உறவு ஆண்டவரோட சரியாச்சு. ஃபர்ஸ்ட் அவனை ஆண்டவர் சரி பண்ணார். அவனோட மனசு வெறுத்து போயிருந்துச்சு. ஆண்டவரை குறித்து ஒரு சரியான ஒரு ஐடியா அவனுக்கு இல்லை. ஆண்டவர் அவனோட வெயிட் பண்ணி அவனோட பேசி அவனை சரி பண்ணார். அவனை சரி பண்ண உடனே அவனுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்தோன்னா ஆண்டவர் விசுவாசம் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனை காணிக்கை கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அவனை அபிஷேகித்த உடனே அவன் மற்றவர்களை அழைச்சான். மற்றவர்களை அழைச்ச உடனே இப்போ ஓவர் நைட், ஒரே ராத்திரியில் he's become an inspirational speaker, motivational speaker to call so many neighboring tribes to do the work of the Lord. ஆண்டவருக்காக சேவை செய்யும்படி, ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி, எதிரிகளை போராடிக்கிறதுக்கு பயப்படாம தைரியமா கம்ப வாங்கடா அப்படி சொல்லி கூப்பிட்டாருன்னு. யாரு கூப்பிட்டா? அது யாரு? யோனாஸ். யோனாஸ் யாரு? மனசு கோத்திரத்தை, அந்த மனசு கோத்திரத்தில் அந்த 10-16 தலைமுறை தாண்டி இருக்காங்கல்ல, அப்படிலாம் விட்டு எதையும் கேட்கல. ஒருத்தன் கூப்பிட்டானா, ஆண்டவர் நாமத்தில் கூப்பிட்டானா, வாங்கடா சொல்லிட்டு எல்லாரும் கம்ப தடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க. அப்படி ஆண்டவர் அவனை ஒரு பயன்படுத்துகிற உபயோகமுள்ள பாத்திரமா அவன் he took the trumpet, எக்காலத்தை எடுத்து ஊதி அபியசரைட்ஸ் அந்த மக்களை, அந்த கோத்திரத்தார, அந்த சுற்று வட்டத்தார கூப்பிடும் பொழுது எல்லா மக்களும் அவன் பின்பாக வந்தார்கள். Gideon's anointing for increase manifested in favor with God and favor with men. ஆண்டவருடைய தயவும் அவனுக்குள்ளாக அபிஷேகம் வரும் பொழுது தேவ தயவையும் பெற்றுக்கொண்டான், மனுஷ தயவையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நிறைய பேர் தேவ தயவு எனக்கு போதும், ஒரு சிலர் உலக மனுஷ தயவு எனக்கு இருந்தால் போதும். இது ரெண்டுமே கிடையாது, ரெண்டும் நமக்கு வேணும்.
ரெண்டும் நமக்கு பேலன்ஸ் தான் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டுடைய தயவு நமக்கு அவசியமோ அதே அளவுக்கு மனுஷ தயவு அவசியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அபிஷேகிப்பார், ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவார், நம்மளோட கூட தோள் கொடுக்க, நம்மளோட ஆண்டவருக்காக சேவை செய்வதற்காக அநேக யுத்த வீரர்கள் அவசியம். ஹல்லேலூயா. நம்ம போய் கூப்பிட்டோன்னா வரணும், அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டோடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளா இருக்கும்போது நீங்கள் போய் ஆண்டோடைய சேவைக்காக அழைக்கும் போது, ஆண்டோடைய ராஜ்யத்திற்கான தேவையை குறித்து நீங்கள் சொல்லும் பொழுது ஜனங்க உற்சாகமாக தாராளமாக கொடுப்பாங்க, வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 10 திராம் வந்து தேவ ராஜ்யத்திற்காக கலெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் 10,000 திராம்ஸை ஆண்டவர் சேகரிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கிற கஞ்சனையும் கருமியையும் நப்பியையும் ஆண்டவர் கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தர் யாரா அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை மாத்துவார். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நமக்குள்ள இந்த கஞ்சத்தனம், கருமித்தனம், நப்பித்தனம்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. சத்தமா ஆமேன் சொல்லுமா? தாராளமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும், மனசார கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆசீர்வாதத்துக்கான ஊற்றே அங்கே தான் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு நீங்கள் பேசுனீங்கன்னா போதும், நீங்கள் வந்து நின்னீங்கன்னா போதும், உங்கள் சாட்சி சொன்னாவே போதும், அநேகரோட வாழ்க்கை மாறும். அப்படி ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த கிதியோன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய், வாங்கப்பா உங்களெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அழைச்சிட்டு போகிறேன், நம்ம சத்துருவுக்கு எதிராக பாளையம் இறங்க போகிறோம் சொல்லிட்டு செலக்ட் பண்ண விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சொன்ன பெரிய கூட்டம்லாம் வேணாம், பெரிய கூட்டம் வந்து நாங்கள் 20,000 போகிறோம் 30,000 பேர் போனோம், போய் எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தனை பார்த்து ஒன்றுக்கு ஒன்று ஒத்தைக்கு வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு வெற்றி பெற்றுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால யுத்தம் கர்த்தருடையது அப்படின்ற எல்லாரும் புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் பண்ணார். ரெடியூஸ் யுவர் நம்பர். சின்ன கூட்டம்தான், இந்த சின்ன கூட்டத்தை முன்னாடி வச்சு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நமக்கு புரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது, நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்துவார். ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்தும் போது அந்த தலைவத்துவத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம காரியத்தை செய்யும்போது, ஒருவேளை உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காமல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே செய்யும் பொழுது அதனால் ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியம் உங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு பெரிய காரியமாக இருக்கும். ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாருக்கும் கிதியோனோட வாழ்க்கை தெரியும், அதனால் வந்து பர்டிகுலராக லிட்டில் பை லிட்டில் அப்படி போகிறதில்லை, நான் சொல்லிகிட்டே போக போகிறேன். எப்படின்னா ஆனால் சொன்னார், இந்த கிதியோனை வச்சு சொல்கிறார் ஆண்டவர், கிதியோனே நீ போகும்போது கொண்டு போக வேண்டிய காரியங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பா, அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாரு. ஓகே ஆண்டவரே சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லை, கையில் ஒரு அக்காலம், கையில் ஒரு எக்காலம், ஒரு பானை, ஒரு தீவெட்டி. என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா அது சோறுக்கு செய்ய போகிறோமா, வெறும் பானை மாத்திரம் கையில் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் சொன்னார், எல்லார் கையிலையும் ஒரு பானை. யுத்தத்துக்கு போகிறவங்க என்ன எடுத்துகிட்டு போவாங்க? ஆமாம், அருவாள். நம்ம ஊருக்காரங்கன்னா அருவா தூக்கிட்டு போடுவாங்க. அவங்க வந்து பட்டயம், ஈட்டி, கேடயம் இதுதான் எடுத்துகிட்டு போகணும் யுத்தத்துக்கு போகணுன்னா. ஆண்டவர் சொன்னார், லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. டோன்ட் திங்க் லாஜிக்கலி, பிகாஸ் the fight that God wants you to bring, it has two aspects. One aspect, one is spiritual, the other one is psychological. A warfare that God wants to bring, first of all, is going to affect your psychologically. என்னடா, what is this ஆண்டவரே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குமே. கன்ஃபியூஸாக தான் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கொண்டு போகிற எக்காலம், கொண்டு போகிற பானை, கொண்டு போகிற தீவெட்டி,
அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு புரியவே புரியாது, புரியட்டும் பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல, சொன்னதை செய்யுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஆமென் சொல்லுவோமா? ஆமா. கையை தூக்குங்கன்னா எதுக்கு கையை தூக்கணும்? கையை தூக்குனா தான் ஆண்டவர் வருவாரா? கையை தூக்குனா தான் சொன்னா அல்லேலூயா சொன்னா தான் ஆண்டவர் வந்து இங்கே இறங்குவாரா? அப்படின்லாம் கேட்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு சில முட்டாள்தனமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன் இது மாதிரி சொல்கிறீங்க, இன்னும் பேசாமல் விட்டுருங்க. உங்களுக்கு புரியவே புரியாது. சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்கும். கடுப்பாக இருந்தாலும் பேசாமல் சொல்கிறத செஞ்சுட்டு இருங்க. ஏன்னா அப்படி செய்யும் பொழுது தான் ஆண்டவர் அங்கே அசைவாட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு புரியவே புரியாது, புரியாட்டாலும் பரவாயில்ல. That is what I'm trying to tell you. Psychologically it's a warfare. Spiritually it is a warfare. Yes, it is true. But God wants to do something supernatural, but just obeying the man of God, obeying the leader God has appointed at that present time. அதான் உண்மை, அதான் நிஜம். நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாகிறார். ஒரு கீழ்ப்படிதல் தான் அவசியம். சிம்பிளாக இருக்கும். சம்டைம்ஸு ஓவிக்கிறது இல்லைன்னா என்ன சொல்லுவோம், பாஸ்டர்ஸ் ஃபனியாக இருக்கும். ஒரு சில ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க கட்டுகள்லாம் அகோர்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கட்டிட்டு அப்புறம் வந்து கத்திரியால் எடுத்து கட் பண்ணி விடுவாங்க. ச்சே, கேவலப்படுத்தார்ப்பா பாஸ்டர், எல்லாருக்கும் முன்னாடி நம்ம கையெல்லாம் கட்டி அதெல்லாம் வெட்டி சரி நம்ம நம்மளாம் வந்து ஒரு காட்சி பொருளாக ஆக்கி விட்டாரே அப்படி. ஒன்றும் பயப்படாதீங்க. வாட் pastor is doing on the stage, it is a spiritual warfare. You may not understand. Sometimes ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் பேசும்போது ஒரு நாள் பண்ண போகிறீங்க ஒன்றா தான், கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளே கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் கேமே பண்ணுவோம். அது வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இப்படி பிடிச்சிட்டு கை பிடிச்சிட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள்லாம் உள்ளே வாங்க, அப்படி வர 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 அதை அப்படியே கட்டிகிட்டே போவோம். என்னென்னா வந்து அவங்க பாதுகாப்புக்குள்ளே அந்த பேழைக்குள்ளே அழைக்கப்பட்டார்கள் என்று. ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஜஸ்ட் பில்டிங் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இது மாதிரி தான் நம்ம ஒருத்தர் கைகளை பிடிச்சி ஜோம் பண்ணுறது. இப்படி நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸு உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பேப்பரில் எழுதி போட்டுன்னு அது மொத்தமாக கொண்டு வந்து ஒரு தீயை போட்டு எரிச்சு விட்ரு, இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் போ, இயேசுவின் நாமத்தினால். இது வந்து புரியாது உங்களுக்கு. பட் யூ ஆர் டூயிங் சம்திங் ஸ்பிரிச்சுவலி that the Satan is fleeing away from your life. அது உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. பட் do it. ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமாம், எல்லாத்தையும் புரிஞ்சு அதுக்கு ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணும், விடிஞ்சிரும். அதனால் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனசளவில் அதெல்லாம் போட்டு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தன்னுடைய பெருக்கத்தை கொண்டு வருவதற்காக ஏற்படுத்துகிற அந்த நேரத்தில் God does something supernatural in your life. உங்களுடைய விசுவாசத்தை பெருக்குகிறார், உங்களுடைய நம்பிக்கையை பெருக்குகிறார். ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை பெருக்குகிறார். உங்களுக்குள்ள சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது. ஹல்லேலூயா. இமேஜின் பண்ணுங்க, 300 பேர் ஆளுக்கு ஒரு பானையை தூக்கிட்டு அதுக்குள்ள நெருப்பை வச்சு அங்கே போய் தடால்னு சொல்லிட்டு கிதியோன் சொல்கிறான், சரி நீ என்னையை பார்ப்பா, ஜஸ்ட் ஃபாலோ மீ. நாங்கள் 100 பேர் 3 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. 1 2 3 100 100 100. ஒரு குரூப்பு கிதியோன் போயிட்டு சொன்னேன், நீங்கள் எல்லாரும் என்னையை பார்த்தே இருங்க, இருட்டுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு. நான் பானையை திறந்தேன்னா பானையை தரேன், கீழே போய்ட்டு டொம்முன்னு உடைக்கிறேன்னா நீங்களும் உடைய, நான் எக்கால ஊதுனேன்னா நீங்கள் எக்கால ஊதுங்க. யுத்தம் கர்த்தருடையது, கிதியோனுடையது. அதான் நீங்கள் சொல்லணும். சத்தம் போடுங்க அப்படின்னா. எதுக்கு சத்தம் போடணும்? அமைதியாக இருந்த வேணான்னு கூடதா அப்படின்னா கேட்கவே கூடாது. ஏன்னா திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அண்ட் அ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தட் யூ ஆர் டூயிங் அகெயின்ஸ்ட் த கேம்ப் ஆஃப் த எனிமி. சாத்தானுடைய பாளையத்துக்கு விரோதமா போடுற சத்தம் என்னன்னு சொல்லிட்டு, யுத்தம் கர்த்தருடையது, கிதியோனுடையது அப்படின்னா போதும், எல்லாம்
அப்படின்னு பார்ப்பான். இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒருத்தன் 100 பேர் கத்துறான், பின்னாடி ஒருத்தன் 100 பேர் கத்துறான், டமால்னு பானையை உடைக்கிறான். இங்கே டம்முன்னா அங்கே 100 பேர் டம்முன்றான், இந்த பக்கம் 100 பேர் டம்முன்னு உடைக்கிறான். திடீர்னு பார்த்தா அங்கங்கே தீவெட்டி. நான் வாசம் என்ன பண்ணேன், ஆண்டவர் எதிரிய கலங்க பண்ணார். வரையிலே சொல்லுமா, சத்தமா அலையிலே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் நான். ஆமா, நம்ம இங்க ஊதி எக்காலத்தை ஊதுனோடனே யுத்தம் கர்த்தருடையது, கிதியோனுடையது அப்படின்னு சொன்ன உடனே சத்தம், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கிதியோனுடையது. என்னன்னா அங்கெல்லாம் டமால் டிமின் ஓடுறானுங்க. ஆயிரக்கணக்கான பேரு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகறான். அப்படி ஆண்டவர் எதிரிகளை கலங்க பண்ணி அவனை அடிச்சுட்டு சாகிறது. பட்டயம் எங்க இருந்துச்சு? பாளையத்தில் இருந்துச்சு, எதிரிகளோட பாளையத்தில் இருந்துச்சு. ஈட்டி எங்க இருந்துச்சு? எதிரிகளோட பாளையத்தில் இருந்துச்சு. கேளையம் எங்க இருந்துச்சு? எதிரிகளோட பாளையம் இருந்துச்சு. நம்ம போக வேண்டியதெல்லாம் போய் அவரவர் தங்கள் தங்கள் நிலைகளிலே நின்றார்கள். ஹல்லேலூயா. The men of Gideon positioned themselves in their stand. அவ்வளவுதான் போட்டிருக்கு. Position yourself. உங்களுடைய நிலைகள்ல எங்க கிடியன் உங்களை நிக்க சொன்னாரோ அந்த இடத்துல போய் நில்லுங்க. யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் தான் உங்களோட சொல்றேன். Position yourself, stand firm and position yourself. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளுடைய நிலைகளில் நிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதாவது, பெருக்கத்தினுடைய நாட்கள்ல நாம் இருக்கிறோம். ஆகையினால உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்க படுற ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பலனை கொண்டு வருது அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். உறுதிப்பட்டவங்களா இருக்கணும், அசையாதவங்களா இருக்கணும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகிறவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அது மாத்திரம் அல்ல, position yourself in Christ. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22, 21, 22 வசனங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக ஸ்திரப்படுவாராக. Position yourself in Christ for a guaranteed increase. உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும்படி கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில ஸ்திரப்படுத்தினவர்களாக இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப சொல்றாரு, stand fast in the faith, stand firm in faith அப்படின்றத ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்பட்டுருங்க, விசுவாசத்துல ஸ்திரப்பட்டுருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஆமா, சத்தியம் என்னும் கச்சையை தரித்தோர் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ட்ரூத்,
சத்தியத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். how we can position ourselves for increase அப்படின்னா, number 1 faith, number 2 in Christ, number 3 in truth, number 4 Philippians chapter number 1 verse number 27. பிலிப்பியர் 1 அதிகாரம் 27வது வசனம். It talks about corporate unity. சபையாக ஒன்றா சேர்ந்து இருக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நான் வந்து உங்களை கண்டாலும் வராம இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, விசுவாசிகளாக நம்ம எல்லாரும் ஒரே ஆவியிலே உறுதியா நிற்கணும். ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷம் விசுவாசத்திற்காய் கூட போராடி எதிர்க்கிறவர்களாய் முற்றிலும் மருளாதிருக்கிறார்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டு, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சபையாரே, விசுவாசிகளே, ஒரே மனதாய், ஒரே கூட்டமா, ஒரே ஆவியுடையவர்களாய் உறுதியாய் நில்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய சபை பெருக்கத்திற்குள்ளாக கடந்து சொல்லனா, விசுவாசிகள் எல்லாரும் ஒரு மனதோடு ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வெவ்வேறு ஆவியுடையவர்களாக, வெவ்வேறு எண்ணத்தையுடையவர்களாக இல்லை. இந்த சபை ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஆவியுடையவர்களாக ஒரு மனசை போல இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆகையினால ஒரு மனத ஆவி இருக்கணும். சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். வேற்றுமையின் ஆவி இருக்கக்கூடாது. படித்தவங்க படிக்காதவங்க, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது நீங்கள் எந்த ஜாதி, எந்த ஊர், படித்தவனா படிக்காதவனா, என்ஜினியரா லேபரா, அந்த விதம் எதையும் பார்க்கறதில்ல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஒன்று தான். நம்ம ஊரில் சமத்துவபுரம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த சமத்துவபுரத்துலையும் நீங்கள் என்ன ஆளுன்னு போய் கேட்பாங்க. சமத்துவம், உண்மையான சமத்துவம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு மேலே கோவப்பட்டார். ஏய், யூதர்கள்லாம் நம்ம கூட சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டல்ல, கள்ளத்தனம் அந்த நாடகம்லாம் நடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. பேதுரு பெரிய ஆள, நீ பிஷப்பாக இருந்தாலும் என்ன, நீ ஆர்ச்சி பிஷப்பாக இருந்தா என்ன, நாடகம்லாம் நடத்தக்கூடாது. எருசலேம்லேருந்து 4-5 விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா உடனே பயந்துட்டாரு. யாரு? பேதுரு. இத்தனை நாளைக்கு நம்ம கூட உட்காந்து சும்மா ஆளோட ஆளு கை உட்காந்துட்டு, யூதர் என்றும் இல்லை கிரேக்காரன் என்ன சொல்லிட்டு நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு குப்பூசெலாம் சாப்பிட்டு இருந்தார். திடீர்னு 4-5 விசிட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்த உடனே இவர் போய் தனியாக நின்றுட்டேன். என்ன நாங்களாம் யூதர் இல்லை, நாங்களாம் யாரும் கூட சாப்பிட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கள்ளத்தனெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு, நீ பேதுருவா இருந்தால் கூட சரி, என்ன சொல்கிறது, தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமாக அட்டாக் பண்ணார். ஒருவேளை அது பெரிய தாக்கமாக இருக்கலாம். அப்படி தான் இன்றைக்கும் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சரி, நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படிலாம் சபைக்குள்ளே ஜாதியை கொண்டுட்டு சபைக்குள்ளே யாரும் வரவே கூடாது. அப்படி நீ வந்தேன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. சரியா? தயவு செஞ்ச மாதிரி யாரும் பேசிட்டு நடந்துட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுடைய நீங்கள் என்ன வந்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு நல்லது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அதோடு விட்டுருங்க. அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. ஆமேன். ஆமாம். அதனால் சமத்துவம் இது ரொம்ப முக்கியம். இது வசனத்தை எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 27வது வசனம். ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கணும், உறுதியாக நிற்கணும், ஆத்துமாவிலே சுவிசேஷ விசுவாசத்திற்காக கூட போராடுறவங்களா இருக்கணும். ஆமாம். எதிர்க்கிறவங்க கூட சேர்ந்துட்டு மருளாதீங்க. ஒரு மனசு நாவி சபைக்குள்ளாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பெருக்கத்திற்கான ஒரு அடையாளம் அது. ஆமேன். சத்தமாலையிலே சொல்லுவோமா? கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. சரியா? கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் 5 அதிகாரம் 1வது வசனம். இந்த டைம் going to finish. கலாத்தியர் 5 அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நம்ம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நிலை கொண்டிருப்பது குறித்து. ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், ஸ்டாண்ட் ஃபர்ம்.
நிலைத்திருப்பது குறித்து, பொசிஷனிங் யுவர் செல்ஃப். நம்மளுடைய நிலைகளில் நிற்பதை குறித்து தான் ஆரம்பத்தில் வசனத்தை வாசித்தோம். அந்த நிலைகளில் நிற்பதை குறித்து நம்ம பேசிட்டு வரோம். ஓகே, சத்தியத்தில் நிலை கொண்டிருங்க, விசுவாசத்தில் நிலை கொண்டிருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நிலை கொண்டிருங்க, ஒரு மனதில் நிலை கொண்டிருங்கள். இப்போ நம்ம பார்க்கறது அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே. இது ரொம்ப முக்கியம். இன்னுமே அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள போல நடந்துக்காதீங்க, பேசாதீங்க. சுவாதீனர்களை போல. A person who has been set free. Freedom. Position yourself in freedom. It is the freedom that Christ has set us free. ஆண்டவர் நமக்கு சுதந்திரமா கொடுத்த கிதியோனியர்களுடைய என்ன சொல்றது, கிதியோன் அவனுடைய குடும்பமாகிய மனாசே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்த அந்த சுவாதீனத்தை இழந்து போயிட்டாங்க. எப்படி இழந்து போனாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்து, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாம் போய் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, கண்மலையினுடைய இடுக்குகளில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, புஷ்ஷுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சுதந்திரமாக நடமாட முடியல. ராத்திரியில் திருட்டுத்தனமாக போயிட்டு திருட்டுத்தனமாக பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு வர வேண்டிய நிலைமை ஆகி போயிட்டு, அப்பேற்பட்ட நிலைமை இல்லாமல் சுதந்திரவாளிகளை போல இருக்கணும்னா என்ன செய்யணும்? மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்குட்படாமல், மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க. டோன்ட் கெட் இன்டு தி யோக் ஆஃப் பாண்டேஜ். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது, அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. கலாத்திய சபையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க இந்த அடிமைத்தனத்தை வெளியே வந்தது. சுவாதீனப்பட்டு இருக்கிறதுனா என்னன்னு குறித்து கலாத்திய புத்தகத்தில் ரொம்ப அழகா இருக்கு. சரியா? சுதந்திரராமே அப்படின்ற வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அது குறித்து இன்னொரு நாள் உங்களோட பிரசங்கம் பண்றேன். சரியா? சுயாதீனமா இருக்கிறது. நம்ம ஊருக்கு போனோம்னா நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்ச இடத்துக்கு வரலாம், உட்காரலாம், சாப்பிடலாம். யார்கிட்டையும் யார் கேட்பாருமே பரல. நம்ம தன்பாட்டில் இருக்க. ஏன்னா நம்ம ஊர் ஒரு 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 ஃப்ரீடம் இருக்குது இல்லையா? அந்த ஃப்ரீடம் வெளிநாட்டுக்கு வந்தால் இருக்காது. நம்ம நினச்ச இடத்துல போக முடியாது. எங்கே போனாலும் ஐடி வேணும், எங்கே போனாலும் அது வேணும், இது வேணும், லொஸ்க்குன்னு சொல்லிட்டு 1008 காரியங்களை பார்க்கணும். சுயாதீனராக இருக்கிறதுனால, அதனால சுதந்திரவாளி, சுயாதீனர் அப்படின்றதுல நிறையா ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அந்த ப்ரிவிலேஜஸை இழந்து போயிடாதீங்க அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதனால் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாக உங்களை கடந்து செல்ல போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.